ஆலு பரோட்டா செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுட்டு மசிச்சு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் இருக்கா, அது அந்த பொட்டேட்டோவில் போட்டு நல்லா ஒரு 2-3 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கிட்டு நல்லா கட் பண்ணி மசிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் கொரியண்டர் லீவ்ஸ் கொத்தமல்லி இருக்குல்ல, அது மேலாட்டாக தூவி அதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அது கூட கரம் மசாலா, சில்லி பவுடர், டர்மரிக்கு, உப்பு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு அதை இப்போ மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். அது பார்க்குறதுக்கே அந்த கன்சிஸ்டன்சி ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், கெட்டியாக சாஃப்டாக இருக்கும். நல்லா அந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து இப்போ சப்பாத்தி நம்ம ஊற வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் நேரம். அதை நல்லா உருட்டிட்டு இப்போ மாவு போட்டு நம்ம உருட்டுவோம்ல, உருட்டிட்டு அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரி அந்த ஸ்டஃப்பை வச்சுட்டு நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் அதை உருட்டணும். ஓகேங்களா? உருட்டினீங்கன்னா ஒரு சூப்பர்பான ஆலு பரோட்டா ரெடி ஆகிடும். இது ரெடி ஆனதுக்கப்புறம் அதை நம்ம பேன் இருக்குல்ல, ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் சூடு பண்ணி சப்பாத்தி போடுற மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு சூப்பரான ஆலு பரோட்டா சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். முக்கியமாக குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கிட்ஸ் வில் லைக் டு ஈட் திஸ். அண்ட் இதுக்கு என்ன சைட் டிஷ்னு சாப்பிட்லான்னா சாஸ் வச்சுக்கலாம். சாஸ் சூப்பராக இருக்கும், டொமேட்டோ சாஸ். வேறு ஏதாவது வேணுன்னா கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.